மகா பரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மெய் தேவனே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமே நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீர் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தும் தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய நாளை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துவேன்மா ஜெபிக்கிறோம். விசேஷமா கர்த்தாவே, பலவீனங்களா சுகவீனங்களா வியாதி வேதனையோடு இருக்கிறதான யாவருக்கும் ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை தேவன் தாம் நீர் கொடுத்து நீர் ஆசிர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போடுங்க ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. உம்முடைய கிருபையினாலும் தயவினாலும் இரக்கத்தினாலும் தகவனை அழைக்கப்பட்டதான நாங்கள் யாவரும் கர்த்தாவே, அழைத்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவுபுரிந்து நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டுள்ள வேத வார்த்தையின்படி அப்பா, முடிவுபுரிந்த நிலைத்திருந்த உங்கள் ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள, நித்திய ஜீவனங்கள் சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் தகடுத்தி போடுங்க ராஜா. கர்த்ததாமே உம்முடைய பரிசுத்தவான் பிள்ளைகள் யாரோடும் உம்முடைய கர்மம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. யாவரையும் கர்த்ததாம் நீர் பாதுகாத்து நீர் வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்பா, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா கர்த்தாவே அப்பா, ஸ்தோத்திர ராஜா. சிறு பிள்ளைகள் முதல் முதியோர் வரை கர்த்ததாமே யாவரை நீர் பாதுகாத்து கொள்ளுங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, உம்முடைய கரமானது கர்த்தாவே யாரோடு கூட இருந்து கர்த்தாவே எந்த ஒரு தீங்கும் அணுகாதபடி நீர் பாதுகாத்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். ஒவ்வொரு உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளின் சந்தித்து நீர் ஆசீர்வதிக்கணுமா ஜெபிக்கிறோம். இன்று நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுங்க ராஜா. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்யாதபடி எல்லா விதமான பாவ கிரைகளுக்கு நீங்களை விலக்கி நீர் பாதுகாத்துக்க முடியாது ஜெபிக்கிற ராஜா. படிக்கிற பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க, நல்ல ஒரு ஞானத்தை நீர் கொடுக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரங்கள் ராஜா. அப்படியாக கத்தா, வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பு நீர் கட்டளையிடுங்க ராஜா. வேலை செய்கிறது நம்முடைய ஆசிர் பிள்ளைகளோடு நம்முடைய கரம் இருக்க வேணுமா ஜெபிக்கிறோம். ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு சாலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும் தேவன் தாம் நீர் கிருபை பாராட்ட வேணுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம், ஸ்தோத்திரம். உம்முடைய ஆசிரியர் பிள்ளைகள் செய்கிறத ஒவ்வொரு பிசினஸ் நீர் ஆசீர்வாதம் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. விசேஷமா கடன் பறிச்சு இருக்கிறதான யாவருக்கும் கடன் அடைக்க ஒரு வழிவாசலை ஏற்படுத்தி கொடுங்க ராஜா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா, ஸ்தோத்திரிகள் ராஜா. இன்னும் என்னென்ன தேவைகளுக்காக கர்த்தாவே நம்முடைய பிள்ளைகள் காத்திருக்கிறார்களோ ஆம் கர்த்தாவே யாவரும் காத்திருந்து ஜபத்தில் தகப்பனையும் ஸ்தோத்திரிகள் ராஜா உறுதியாய் தரித்திருந்து ஆம் கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தேவன் தம் இரக்கம் செய்யுங்க. தடைகள் எல்லாவற்றும் தகழ்த்தி போடுங்க. அப்படியாக கர்த்தாவே அப்பா, உம்முடைய ரகசியங்களும் சத்தியங்களும் தகவல் உண்மை உத்தமல உங்களுடைய ஜனங்களுக்கு நீர் அறிவித்து யாவரையும் திருச்சபை குடிச்சிருக்கோம் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றும் தகழ்த்தி போடுங்க. எங்களை யாவரும் உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். உடைய ரகசியவருக்கு நீர் ஆயத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். சகல துதிகரமாக யாம் ஒருவருக்கே இருக்கும் ரட்சகமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.